गोविंदा गोविंदा जय जय राम राम. பெரிய க்ஷேத்திரம் மகாலிங்க சுவாமி திருவிடைமதுர். இந்த திருவிடைமதுர் சிவஸ்தலத்தில் வந்து பெரியவாளாக நடத்தியிருந்த ஒரு வேத பாராயணத்தை நம்ம உபேந்திர வாத்தியார் கர்ம ஸ்ரத்தையா அவள் அப்பா அம்மாலாம் எப்படி நடத்தினாலோ தாத்தாலாம் அப்படி நடத்தினாலோ அதே மாதிரி நடத்தின்னு இருக்கார். பகவான் மகாலிங்க சுவாமி நம்ம எல்லாருக்கும் ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுக்குறார். இந்த க்ஷேத்திரத்தில் சகத் பிரவேச மாத்திரேன சர்வபாபி பிரமுச்சியதே அப்படின்னு இந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்கிறது. இந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே கால் அடி வச்ச உடனேயே நமக்கு ஒரு பூதத்துவம் பூஜ்யத்துவம் சித்திக்கிறது, ஞானங்கள்லாம் சித்திக்கிறது. இந்த க்ஷேத்திர மகிமை காவேரி தோயமாசிரித்திய வாதோ எத்திர பிரவர்த்ததே தத்தேசவாசினாம் முக்திங்கிறது இல்லையா. காவேரி மேலே பட்ட காற்று நம்ம மேலே பட்டாலே நமக்கு வந்து ஞானம் உண்டாயிடுமா, உடனே மோட்சம் சித்திச்சதுன்னு சொல்லுது. ஸ்நானம் பண்ண வேண்டாம் காவேரியில், அது அப்புறம், அது ரொம்ப பெரிய காரியம் காவேரியில் ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது. அந்த காற்று நம்ம மேலே பட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த காவேரி தீரத்தில் இருக்கக்கூடிய திருவிடைமதுர் இடைமருதா இடைமருதா என்றாகில் கொடுவினைகள் தீன்று போகுமேங்கிறாரு. அப்போது திருஞான சம்பந்தராகட்டும் திருநாவுக்கரசராகட்டும் இந்த க்ஷேத்திரத்தை அவ்வளோ ஆசையாக கொண்டாடுறா. இந்த மகாலிங்க சுவாமியை அப்படி பிரார்த்திக்கிறா. நாம் எல்லாரும் எங்கே இருந்தாலும் இந்த தைப்பூசியம் போது வந்து அந்த புஷ்ய ஸ்நானத்தில் கலந்துண்டு அந்த மகாலிங்க சுவாமியோடு சேர்ந்து ஸ்நானம் பண்ணினா புனர்ஜென்ம நவீத்தியது. ஏன்னா இந்த ஊரில் வசித்தாலே ஒரு நாள் வசித்தாலே போதும். மத்தியார்ஜுனே நாஸ்தி சரீரபந்தான்னு ஏதோ ஒரு வியாஜத்தில் இந்த ஊரில் வந்தால் ஏதோ கடன் வாங்கிறதுக்காக கடன் திருப்பி வாங்கிறதுக்காக வந்தேன். இந்த பஸ்ஸு கிடைக்கல, ராத்திரி தங்கிட்டாராம். மறுநாள் இந்த ஊரில் தங்கினதுனால அடுத்த ஜென்மா கிடையாதுங்கிற அப்படிலாம் இருக்கக்கூடிய மகா க்ஷேத்திரம் திருவிடைமருதூர். பல பெரிய பெரிய க்ஷேத்திரத்தெல்லாம் இதுக்கு வந்து அங்கமாக வச்சுட்டுருக்க. மத்தியார்ஜுனன்னா மத்தியில் இருக்கார். பல சிவக்ஷேத்திரம் நடுவில் திருவள்ளஞ்சொலின்னு சொல்லக்கூடிய பிள்ளையார் இவருடைய கோஷ்டமூர்த்தியில் ஒரு சிவன் கோவில்னு வச்சுங்களேன். கோஷ்டத்தில் ஆங்காங்கே ஒருத்தர் இருப்பார் இல்லையா. ஒரு கோவிலை பிரதட்சணம் பண்ணி வந்தோன்னா அப்படி கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியுடைய கோஷ்டமூர்த்தியாக யார் பிள்ளையார் யாருன்னா திருவள்ளஞ்சொலி பிள்ளையார். திருவள்ளஞ்சொலி பெரிய க்ஷேத்திரம், இவருடைய கோஷ்டமூர்த்தியாம் அந்த உள்ள பிள்ளையார். அடுத்து முருகன் இருப்பார் இல்லையா, அவர் வந்து சுவாமிமலை முருகன் இவருடைய கோஷ்டமூர்த்தி. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி சோமாஸ்கந்தர் திருவாரூர். அப்புறம் வந்தால் யாருப்பா, அப்புறம் சுப்பிரமணியர் ஆகிடுது. அப்புறம் வந்து நவகிரகங்களாக இருக்கும் இல்லையா, சூரியநாத கோவில் நவகிரகம் இவருடைய கோஷ்டம் நடராஜா. அப்புறம் வந்தால் பிரதட்சணம் வந்து சிதம்பரம் நடராஜா. அப்புறம் நடுவில் பைரவர் உண்டு, நந்திகேஸ்வரர். ஆரம்பத்தில் இருக்கிற நந்திகேஸ்வரர்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். நந்திகேச மகாபாகோ சிவத்தியான பராஜன பூரி சங்கர சேவார்த்தம் அனுஜான் தாதுமருகசின்னு நந்திகேஸ்வர பிரார்த்தனை பண்ணிட்டு தான் உள்ள என்ட்ரியே ஆகணும். என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் தெரியுமா, ஏதாவது ஒரு சிவகைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி ஆகும். பூரி சங்கர சேவார்த்தம் நான் உள்ள என்ட்ரி ஆகிறேன், எனக்கு வந்து நீங்கள் அலோவ் பண்ணுங்க, அனுஜ்ஞை அலோவ் பண்ணுறது, ஓகே பண்ணு போய்ட்டு வா அப்படின்னு நம்ம கூட சிவகணங்கள்லாம் வரலாம் ஒரு கோவிலுக்குள்ளே நுழைஞ்சவொன்னு. அப்படியே பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணால் மகாலிங்க சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. அபீத பிரகத் சந்திர குஜாம்பால தரிசனம் பண்ணியாச்சுன்னா புனர்ஜென்ம நவீத்தியதே. புனர்ஜென்ம நவீத்தியதேனா எப்படி புனர்ஜென்ம நவீத்தியதேனா, பொதுவாகவே கர்மான்னு இருக்கிற வரைக்கும் ஜென்மாங்கிறது உண்டு. கர்மானா என்னென்னா நாம் பண்ணின புண்ணிய கர்மாக்கள் பாப கர்மாக்கள் ரெண்டுமே கர்மான்னு தான் பேர். புண்ணிய கர்மாக்கள் பண்ணியா அதற்கன் பலனாக சொர்க்கம் புனஷ்ட இங்கே ஜென்மா இல்லை அடுத்த ஜென்மாவில் பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக பிறப்பான். முச்சுக்குந்த சக்கரவர்த்திங்கிறவன் போகிற போக்கில் போன ஜென்மாவில் எலியாக இருந்து மூஞ்சோராக இருந்தான். சிவன் கோயிலில் சுற்றக்கூடிய எலியாக இருந்தான். போகிற போக்கில் தன்னுடைய வாழ்நாள திரிய தூண்டு விட்டான். அதுக்கு சுவாமி அடுத்த ஜென்மாவில் சக்கரவர்த்தியாக படிக்கிறேன்னாரான். அனுகிரகம் உடனே சொன்னான், நான் சக்கரவர்த்தியாக படித்தா ரொம்ப திமுறாக இருப்பேன். நான் போன ஜென்மா வாசனை எனக்கு இருக்கணும், அந்த எலி முகத்தை எனக்கு கொடுத்து விடுனார். எலி முகத்தோடு தான் இருப்பான் அந்த ராஜாவே. நேராக இந்திரனை போய் தாக்கினான். அப்பேற்பட்ட சக்தி அவனுக்கு. இந்திரன் நமஸ்காரம் பண்ணிட்டான், உனக்கு என்ன வேணுமோ தெரியும்.
உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சிவன் எனக்கு கொடுன்னு அங்கேருந்து அவரை தியாகராஜரை வாங்கிட்டு வந்தான்னு சரித்திரம் திருவாரூர். அப்போது கௌரி சங்கர பூஜை பண்ணியாச்சுன்னா, சிவ பூஜை பண்ணியாச்சுன்னா, சிவ கைங்கரியம் பண்ணியாச்சுன்னா, சிவ தரிசனம் பண்ணியாச்சுன்னா ஜென்மாக்களில் பண்ணின பாவங்கள்லாம் போயிடும். அதோடு மட்டும் இல்லாமல் அப்போது கர்மா இல்லாமல் போயிடும். நம்ம புண்ணிய கர்மாக்கெல்லாம் எதுக்கு ஆரம்பித்தோம்? புண்ணியம் பண்ணினா தத்வாரா நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும், சௌக்கியம் உண்டாகும். புண்ணிய கர்மானால சுகம், பாபகர்மானால துக்கம். அதே கணக்கு. இந்த புண்ணிய கர்மாக்களை பரமேஸ்வர பிரீதி கர்மா சங்கல்பம் பண்ணி நாராயணா இது சமர்ப்பயப்படுறது நம்மளோட வைதிக கர்மாலாம் இருக்குது. பகவத் அர்ப்பணமாக பண்ணியாச்சுன்னா, இப்போ வேதபானம் பண்ணணும், என்ன சமர்ப்பணம் பண்ணணும்? மகாலிங்க சுவாமி பிரியதான் பண்ணியாச்சுன்னா, இந்த பலனை தியாகம் பண்ணியாச்சுன்னா அவர் கைவல்யம் சொல்லக்கூடிய கைலாசத்தை கொடுக்குறார். அதுதான் சரீரபந்தா மத்தியாச்சுரே நாஸ்தி சரீரபந்தான்னு. இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாச்சுன்னா அப்படி கர்மாவெல்லாம் தியாகம் பண்ணணும், புண்ணியத்தெல்லாம் தியாகம் பண்ணணும், பகவானுடைய சரணானந்தத்தில் நாம் பக்தியோடு இருக்கணுங்கிற ஞானம் உண்டாயிடும். வேப்பட்ட சக்தி இந்த க்ஷேத்திரத்தில் என்ட்ரி ஆனாலே வந்துடும். சகத் பிரவேச மாத்திரேன்னு வேப்பட்ட உயர்ந்ததான சிவக்ஷேத்திரம் திருவடிமுதூர். அந்த க்ஷேத்திரத்தில் எங்கள் வாத்தியார் கற்பூர்